பேருந்து நிலையத்துக்காக பஸ் ஸ்டாண்ட்னு சொல்றோம் இல்லையா, அது எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 7,000 கோடி, 500 கோடி, 600 கோடி, 300 கோடி இப்போ சொல்றாங்க. மந்த வெளியில ஒரு 300 கோடி செலவு பண்றோம், இந்த இந்த முனையத்துக்காக இவ்வளவு செலவு பண்றோம், திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்காக இவ்வளவு செலவு பண்றோம்னு சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா, அங்கங்க வந்து பழைய பேருந்துகளில் வந்து மக்கள் வந்து தொங்கிக் கொண்டு செல்கின்றனர். அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரிஸ் வந்து அப்படியே வந்து ஸ்லைட் ஆகி அந்த கவுந்து போற அளவுக்கு அந்த பஸ் வந்து போறதை நம்ம பாக்குறோம். அவ்வளவு மக்கள். சார் நீங்க என்ன இதுதான் ஒண்ணு, அந்த பேருந்துகள் அதாவது என்னன்னா, நீங்க கட்டாயமாக பழைய பேருந்துகள் எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும், கண்டம் பண்ணணும். இப்ப நம்ம ரொம்ப ஒரு ஒரு அறுதி பழைய வாகனத்தை நம்ம பயன்படுத்துவோமா? அதாவது அதை வந்து சரியாக நம்ம என்ன மெயின்டைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாம அந்த பழைய பேருந்துகள், இப்ப ஏன்னா பொதுவா ஒரு கார்லயே ஒரு நமக்கு தெரியும் இந்த இந்த ஷாக் அப்சார்பருடைய முக்கியம் எவ்வளவு, ஒவ்வொரு காருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம டிராவல் பண்ணும்போது நம்முடைய கம்ஃபர்ட் லெவல் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ பேருந்துன்னு சொல்லும் பொழுது இது வந்து மக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதனுடைய ஷாக் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கணும், என்ன இது அதனுடைய அந்த எமிஷன்லாம் எந்த லெவலில் இருக்கணும். இது தெரியும், அந்த அன்பர்ன்டு கார்பன் மோனாக்சைடு வந்து நம்முடைய புத்தி மந்தத்தை தன்மைக்கு காரணமாகிறது. அன்பர்ன்டு கார்பன் மோனாக்சைடு அதில் அந்த அந்த வருது, அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா புகை அதிகமாக இருந்ததுன்னா அதில் வந்து அது அன்பர்ன்டு ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் வெளியே வருதுன்னு அர்த்தம். அது அதுலேயும் குறிப்பாக இந்த கார்பன் மோனாக்சைடா இருந்தால் உங்களுக்கு சப்போஸ் நீங்க அந்த ரொம்ப நீங்க இன்ஹேல் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு மாதிரி வந்து ஒரு 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 கிளிடினஸ் இருக்கும். அதுக்கான காரணம் வந்து இதான் காரணம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த பேருந்துகள்லாம் நீங்க வந்து சரி பண்ணணும். புது புது பேருந்துகள், அநேக பேருந்துகள் வாங்கணும். இந்த மாதிரி எங்க வந்து கூட்டம் இருக்குதோ ஒரு ஒரு சீலிங் வைக்கணும். ஒரு 40 பஸ்ஸுக்கு மேல 40 பேசஞ்சர்ஸ்க்கு மேல யாரும் ஏறக்கூடாது, சிட்டிங்ல யாரும் வரக்கூடாது, எல்லாரும் உட்கார்ந்து தான் போகணும் அப்படின்லாம் நீங்க பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து பேருந்து நிலையங்களுக்கு இவ்வளவு செலவு செய்து விட்டு அவ்வளவு பஸ்ஸுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, வாங்கல, டிரைவர்ஸ்லாம் அந்த அளவுக்கு கமிட் பண்ணல, நீங்க அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல. ஏன்னா அதோடைய மெயின்டெனன்ஸ் பொறுப்பு கூட நீங்க பிரைவேட் கிட்ட கொடுத்துருக்கீங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா, ஏதோ ஒரு போபால்ல இருக்கிற ஒரு கம்பெனி கொடுத்துருக்கீங்க, சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை. ஸோ அப்படி சொல்லும் பொழுது